வேரல் ஒருங்கிணைத்த இந்த கவிதை போட்டி 2025 நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கிற நண்பர்கள், இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற நண்பர்கள், இந்த போட்டியில் பரிசை வென்ற கவிஞர்கள், இந்த போட்டிக்கு நூல்களை அனுப்பிய கவிஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, வேரல் நிகழ்த்தி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வேலை. தமிழில் காலகாலமாக, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், தமிழ் சமூகம் நவீனம் அடைந்த பிறகு எதையெல்லாம் அனாதையாக்குச்சுன்னா மிக பிரதானமாக கவிதையை அனாதையாக்குச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவிதைக்கு புரவலர்கள் இருந்தாங்க, நம்முடைய பிரபுக்களும் மன்னர்களும். ஆனால் என்ன பண்ணணும்னா அவங்கள புகழ்ந்து நம்ம ஜிங்குச்சா போடணும். நம் புலவர்களும் தயங்காமல் அதெல்லாம் பண்ணாங்க. புலவர்களும் நீ ஒரு வீரன் சூரன், வீதிக்கு போனீங்கன்னா உன் பின்னாடி பெண்கள்லாம் அப்படியே மதியமாக இங்கே வந்துடுவாங்க, அப்படியெல்லாம் புகழ்ந்து எழுதுனா அப்புறம் அங்கேருந்து ஒரு தேங்காவை உருட்டி விடுவாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த புலவர் வீட்டில் அடுப்பத்தை வைப்பார். அப்படி வாழ்ந்த மரபெல்லாம் இருக்குது தமிழில். ஆனால் அந்த பிரபுக்களும் அந்த மன்னர்களும் கூட கவிதையை பிறப்பதற்கு நவீன தமிழ் சமூகத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. கவிதை அனாதையானது. கவிதையே அனாதையான பிறகு கவிஞன் என்ன ஆவா? கவிதை என்றைக்குமே இருந்துட்டு இருக்கக்கூடிய எட்டர்னல் இல்லையா? கவிதைங்கிறது ஒரு எட்டர்னிட்டியே அனாதையாகிற போது அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிறு ஜீவன் அவன் என்ன ஆவான்? அவன் அதை விட மோசமான ஒரு துயரார்ந்த ஒரு துன்பத்துக்கு வகைப்பட்டான் அவன். ஆனால் தமிழ் சமூகத்துக்கு தொடர்ந்து தம்மை நவகண்டம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கவிஞர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நவகண்டம்னா கழுத்தை அறுத்து வீசிப்பாங்க, உடலை 9 பாகங்களை கீறி வீசிப்பாங்க, கீறி காளிக்கு நவகண்டம் கொடுப்பாங்க. அதற்கு ஒரு 7-8 காரணங்கள் இருக்குது, யாரெல்லாம் நவகண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்படி தமிழுக்கு தொடர்ந்து நவகண்டம் இட்டு கொடுப்பதற்கு கவிஞர்கள் தயாராக இருந்து கொண்டே இருந்தார்கள், இப்போதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பேசுகிற போது கரிகாலன் சொன்னார், கவிஞனாக இருக்கிறதுங்கிறது ஒரு கேரக்டர் அப்படின்னாரு. உண்மைதான் நண்பர்களே, கவிஞனாக இருக்கிறதுங்கிறது ஒரு தொழில் கிடையாது. நாம் சொல்கிறோம் இல்லையா, ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னால சொல்லலாம். வாத்தியார்களை கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஒரு 6 மாதம் சம்பளம் கொடுக்காமல் இருந்தால் வாத்தியார் என்ன பண்ணுவார்? மருத்துவ தொழில் ஒரு நல்ல தொழில், ஒரு மனித உயிர் காக்கிற ஒரு அபாரமாக அற்புதமான தொழில். ஒரு 3 மாதம் சம்பளம் கொடுக்காமல் இருந்தால் டாக்டர் என்ன பண்ணுவார்? ஆனால் தன் வாழ்நாள் மூக்க ஒத்த பைசா வருமானம் இல்லாட்டியுமே கூட இதே போச்சுரா மாறப்பான்னு கவிதை எழுதிட்டே இருப்பான் கவிஞர். அவன் குடும்பம் பட்டினி கிடக்கும், அடுப்பில் பூனை தூங்கும், சோத்துக்கு சிங்கி அடிப்பாங்க, குடும்பம் பிச்சை எடுக்காத கூடையாக வாழ்ந்துட்டுருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலையப்படாமல் கவிஞர்கள் கவிதை எழுதி கொண்டு இருப்பார்கள். அது ஒரு பெரிய திமிரு. அப்படியெல்லாம் குடும்பத்தை அனாதையாக்கிறதுக்கு யாருக்காவது மனசு வருமா என்ன? வருது. நீங்கள் அந்த திமிர் என்ன சொல்லுவீங்க? அதைத்தான் நான் நவகண்டம் இட்டு கொள்ளுதல்ங்கிறேன். இப்படி நவகண்டம் இட்டு கொள்கிற கவிஞனுக்கு துணையாக வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். அந்த முடிவை எந்த பதிப்பகமும் எடுக்கவே மாட்டாங்க. பதிப்பகங்களுக்கு 2 ரூபா போட்டால் 3 ரூபா வரணும். அது எல்லா தொழிலுக்கும் அப்படி தானே, பதிப்பகங்களுக்கு மட்டும் இல்லை, ஆப்வியஸ்லி எல்லா தொழிலுக்குமே போட்டதுக்கு மேலே ஒரு 10% திரும்பி ரிட்டர்ன் வந்ததுனா தான் அவங்க அதில் ஆர்வமே காட்டுவாங்க. ஆனால் கவிதை மாதிரி ஒரு அனாதையான வஸ்து எதுவுமே கிடையாது. கவிஞர்களுக்கு வெளியே வாசகர்களே கிடையாது. தமிழ் சூழலில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இதுதான். தமிழில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும், உலகம் முழுக்க எந்த மொழி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும், கவிதைக்கு கவிஞர்களை தவிர வாசகர்கள் கிடையாது. ஆனால் நல்ல கவிஞனுக்கு இருக்கிற நல்ல கெட்ட பழக்கங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் யாரோட கவிதைகளையும் படிக்க மாட்டான். ஸோ கவிதைக்கு இருந்த ஒரே வாசகன் சக கவிஞன் மட்டும்தான். ஆனால் அந்த சக கவிஞனும் கவிதை புத்தகத்தை வாங்க மாட்டான். இப்போ அந்த கவிதை புத்தகத்தை யார் வாங்கிறது? ஒரு பதிப்பகம், லார்க் பாஸ்டன் மாதிரியான ஒரு பைத்தியம், நான் இந்த புக்கை போடுறேன் அப்படின்னு முன் வருது. போடுறாங்க. நிறையெல்லாம் போட முடியாது, ஒரு 40 காப்பி 50 காப்பி போடலாம் இல்லையா? ஆனால் பரவாயில்ல, நம்ம முன்னேறிக்கிறோம். நகுலன் இவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் அவர் சொன்னார், எனக்கு ஒரு 5 புத்தகங்கள் மட்டும் அச்சடித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டார். என்னோடய நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், ஒரு 5 பிரதிகள் மட்டும் அச்சடித்து கொடுக்க முடியுமா எனக்கு?
அப்படின்னு கேட்டார். அங்கேருந்து நம்ம 50க்கு முன்னேறி இருக்கிறோம்ல, அது கொஞ்சம் நல்ல நம்பர் தான். என்ன தான் 10 கோடி பேர் இருந்தாலும் ஆமாம், அது பெரிய வளர்ச்சி தானே. 50 வருடத்தில் 10 மடங்கு வளர்ச்சிங்கிறது பெரிய வளர்ச்சி தான். இப்படியாக அந்த 50 காப்பி போட்டு அந்த 50 காப்பி யார் வாங்குவா? லார்க் பாஸ்கரன் வீட்லேயே தான் வச்சுருப்பார், அவர் ஸ்டோர் ரூம்லேயே தான் வச்சுருப்பார். அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பிஓடி அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க, பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு. டிமாண்ட் இருந்தால் தான் பிரிண்டே பண்ண முடியும். தேர் இஸ் நோ டிமாண்ட் ஃபார் போயம்ஸ். ஆனால் டிமாண்டே இல்லாட்டியும் கவிஞர்கள் கண்ணும் கருத்துமாக கவிதை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் தெரில. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு கழித்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நாம் அளித்தோம் எவன் வாங்கி கொண்டான்? எந்த சமூகம் வாங்கிச்சு? உலக சமூகத்தில் நீங்கள் கொடுத்த வள்ளுவனை ஆங்கிலம் வாங்கிச்சா? எந்த சமூகம் வாங்கிச்சு? எந்த மொழி வாங்குச்சு? எந்த பண்பாடு வாங்குச்சு? எந்த பண்பாடும் வாங்கலை. அதெல்லாம் நம்ம சும்மா நாமே வாசிக்க வேண்டியது தான். நம்மளோட பெருமையை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாத்தனோட பெருமையை நம்ம சொல்லுவோம், அதுக்குள்ள உண்மை தான். வள்ளுவன் மகத்தான கவிஞன், கம்பன் மகத்தான கவிஞன். உலகத்தினுடைய மகத்தான கவிஞர்களுடைய வரிசையில் முதல் 3 பேர்கள் 5 பேர்களை நான் கம்பனை சொல்லுவேன். கொஞ்சம் பொறுப்பாக படித்தவன்கிற முறையிலே அந்த திமிரிலேயே சொல்லுவேன் நான். அவ்வளோ பெரிய கவிஞன் தான் கம்பன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யார் படிக்கிறா? இன்றைக்கி ஆங்கிலத்திலும் இதுதான் நிலைமை. ஆங்கிலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஷேக்ஸ்பியர்லாம் அங்கே படிக்கிற காலே இல்லை. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அழுதுட்டுருக்கு, ஷேக்ஸ்பியர் யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. டால்ஸ்டாயோ தஸ்தோவ்ஸ்கியோ இன்றைக்கி படிக்கிறதுக்கு ரசியால் ஆள் இல்லை. இளைய சமூகம் அதுக்கு முன் வர மாட்டேங்குது. அவங்கெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிட்டாங்க, பழைய ஃபேஷன். அவங்கள படிக்கிறது அல்லது அவங்கள பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ஆமாம் ஒரு பூமர்ஸனுடைய வேலையாக மாறிடுச்சு அது ஆக்சுவலாக. கவிதையும் ஒரு பூமர்களுடைய ஒரு கைப்பொருளாக மான பிறகும் கவிஞர்கள் அதைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய கழுத்தை நவகண்டம் இட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அந்த கவிஞர்களுக்கு துணையாக லார்க் பாஸ்கரன் மாதிரியான ஆட்கள், அம்பிகா மாதிரியான ஆட்கள் இந்த விருது கொடுக்கறது அப்படிங்கிறது மகத்தான பணி, ஒரு மிகப்பெரிய பணி. நண்பர்களே, தமிழ் மாதிரியான மொழியினுடைய சாபமும் வரமும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2000 வருஷமாக கவிதை எழுதுகிறோம் அப்படிங்கிறது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கவிதை எழுதக்கூடிய பழைய பண்பாடுகளில் தமிழ் ஒரு முக்கியமான பண்பாடு. தமிழ் மாதிரியான அல்லது தமிழுக்கு இணையான பிற பண்பாடுகள் நீங்கள் சொல்ல முடியுதா? சீனத்தை சொல்ல முடியும். சீனத்தில் மட்டும்தான் கான்டெம்பரரியாக இப்போதும் கவிதை எழுதப்படுது. சீனத்துக்கு வெளியே லத்தீன்லேயோ கிரேக்கத்திலேயோ சமஸ்கிருதத்தில் எழுதுகிறாங்க. இப்போவும் கிரேக்க கவிதைகள் கிரீக் போயம்ஸ் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறாங்க, நியோ லட்டின் போயம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் என்ன ஒரு கொஞ்சம் பேர் அதை வம்படியாக பண்ணுறாங்க. அது ஒரு மக்கள் இயக்கமாக அல்லது மக்கள் தன்னார்வமாக எழுதக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. ஆனால் தமிழ் அப்படி இல்லாமல் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கிறோம், 2000 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எந்த ட்ரெடிஷனுக்குமே இந்த பலம் கிடையாது அல்லது இந்த சுமை கிடையாது. ஸ்பானிஷ்காரனெல்லாம் ஒரு 300 வருஷமாக தான் கவிதை எழுதிட்டு இருக்கிறான், ஒரு 400-500 வருஷமாக தான் கவிதை எழுதிட்டு இருக்கிறான். லத்தீன் அமெரிக்கன் பொயட்ரிக்கெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரியே கிடையாது. லத்தீன் அமெரிக்காவோட மரபே கதை சொல்கிற மரபு தான். அவருக்கு மரபாகவே கதை சொல்கிற மரபு தான் அவர்களிடம் இருக்குது. உலகம் முழுக்க நீங்கள் எல்லா மொழிகளுக்கும் இப்படி ஒரு க்ரைட்டீரியா வச்சோம்னா, தமிழ் 2000 வருஷமாக தொடர்ந்து தொன்று தொட்டு கவிதை எழுதி கொண்டே வந்துட்டுருக்கு. இவன் இங்கே எதுக்கெல்லாம் கவிதை எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் எதுக்கு தான் கவிதை எழுதலை அப்படின்னு தோணுது. மருத்துவம் சொல்வதற்கு கவிதை எழுதியிருக்கான், குதிரை வளர்ப்பு கவிதையில் எழுதியிருக்கான், கட்டடக்கலையை கவிதையில் எழுதியிருக்கிறான், ஜோசியத்தை கவிதையில் எழுதியிருக்கான், வாணிகளை கவிதையில் எழுதி வச்சிருக்கான், வானசாஸ்திரத்தை தத்துவத்தை கவிதையில் எழுதியிருக்கான். எல்லாவற்றையுமே கவிதையில் தான் டாக்குமெண்ட் பண்ணுறது. இப்படி கவிதையை எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும், அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பயன்படுத்தியாச்சு. அதனுடைய டு த கோர் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும். பொலிட்டிக்ஸில் தமிழ் சமூகம் தொட்ட உயரம் அசாதாரணமானது. 10ஆம் நூற்றாண்டில் கம்பன் அடைந்த உயரம் ரொம்ப பெருசு. அது நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் உலக இலக்கியத்தினுடைய அல்லது ஒரு அப்படி ஒன்று தயாரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டு லிட்ரரி கெனான் அப்படின்னு ஒன்று தயாரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உலக இலக்கிய பெருந்திரட்டு அப்படின்னு ஒன்று தயாரித்து உலகத்தினுடைய மகத்தான இலக்கிய ஆக்கங்களை எல்லாம் நாம் அப்படி
ஒன்றோட ஒன்று வச்சுட்டு வந்தோம் அப்படின்னம்னா வந்து அங்கே தான் உங்களுக்கு கம்பனோட உயரம் என்னங்கிறது தெரியும். கம்பன் அவ்வளவு மகத்தான ஒரு கவி. கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பே கவித்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயத்தினுடைய உச்சபட்ச சாதனையை நாம் தொட்டுட்டோம். கவித்துவம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம். உண்மையில் கவிதை வந்து ரொம்ப ஒரு எவ்வளவு ஈஸியோ அது அவ்வளவு ரொம்ப சிக்கலானதும் கூட. எழுதி பழகிற எல்லாருமே முதல்ல கவிதைகளை தான் தொடங்குவாங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு முன்னாடி சைக்கிளை தள்ளி பழகுவோம். அப்புறம் குரங்கு பெடல் போட்டு அப்புறம் வந்து அந்த பாரில் போயிட்டு அப்புறம் சீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் சைக்கிளை வந்து போட்டு அப்புறம் கை விட்டு ஓட்டுவாங்க, 2 கையும் விட்டுட்டு அப்படியே ஓட்டுறது. அப்புறம் அதன் பிறகு 2 வீலர் ஓட்டுவாங்க. இப்படி ஒரு படிநிலையான வளர்ச்சி இருக்குது இல்லையா? அதுபோல் எல்லாருமே கவிதையில் தான் தொடங்குவாங்க. மொழியினுடைய மொழியோடு புழங்க துவங்குகிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே சராசரியாக நடைமுறை வாழ்வில் ஒரு 400-500 சொற்கள் தெரியும். எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு 400-500 சொற்கள் தெரிஞ்சிருந்தால் அந்த மொழியை நம்ம தாராளமாக பேசிடலாம். நடைமுறையில் யாருமே அந்த 400-500 சொற்களை கடந்து பேசுகிறதே கிடையாது. அப்போ இந்த 400-500 சொற்களை கடந்து யோசிக்கிற போது கவிதை அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள நுழையிறோம். இப்போ 400-500 சொற்கள் இல்லாத வேறு வேறு சொற்கள் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுது, சொற்கள் ஒன்றோடு எப்படியெல்லாம் இணைந்தும் விலகியும் பொருள் உருவாகுது, பொருள் மயக்கம் உருவாகுது, பொருள் வழியாகவும் பொருள் மயக்கம் வழியாகவும் கவித்துவம் உருவாகுது. இதையெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கவனிக்க துவங்குகிற போது கவிதை மீது ஒரு ஆர்வம் உருவாகுது. இதெல்லாம் ஒரு தொடக்க நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப ப்ரைமரியாக ஒரு கவிதையை அல்லது ஆர்ட் ஃபார்மை, அது எந்த ஆர்ட் ஃபார்மாக வேணாலும் இருக்கலாம், அந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்க ட்ரை பண்ணுறப்போ நம்ம கவிதையில் தொடங்குவாங்க. அப்புறம் அதன் பிறகு அவங்க அங்கிருந்து நகர்ந்து சிறுகதையை நோக்கி, நாவலை நோக்கி, இப்படி வேறு 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 கலை வடிவங்களை நோக்கி நகர்வார்கள். ஆனால் எல்லாத்துக்கும், அதாவது எல்லா எழுத்துக்கலைக்கும் ரொம்ப பிரைமரியானதும் முதன்மையானதும் கவிதை தான். அதனால தான் அரிஸ்டாட்டில் தன்னோட புக்குக்கு பொயட்டிக்ஸ் அப்படின்னு பேர் வச்சான். பொயட்டிக்ஸ் அப்படிங்கிறது கவித்துவம், அது கவிதையை பற்றி மட்டுமே இல்லை, அது நாடகத்தை பற்றி பேசுது, அது மற்ற எழுத்துக்கலை வடிவங்களை பற்றி பேசுது. இன்றைய சூழலுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது சிறுகதையாக இருக்கலாம், அல்லது நாவலாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த எழுத்துக்கலை வடிவமாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற சொல்லால் தான் சொல்ல முடியும். அதனுடைய தத்துவார்த்த அழைப்பு அதுதான். நீங்கள் அதை வடிவமாக, கலை வடிவமாக நீங்கள் அதை சிறுகதைன்னு சொல்லலாம், கலை வடிவமாக அதை நீங்கள் நாவல்னு சொல்லலாம், கலை வடிவமாக அதை நீங்கள் கவிதைன்னு சொல்லலாம், குறுங்கதைன்னு சொல்லலாம். எந்த பெயர் சொன்னாலும் அதை அதனுடைய ஒரு கிராஃப்ட்டுக்கு சொல்கிற ஒரு பேர் தான். அதனுடைய தத்துவார்த்த கலை சொல்லுங்கிறது கவிதைங்கிறது தான், கவித்துவங்கிறது தான். அப்போ கவிதை அவ்வளவு காம்ப்ளிகேட்டடானது. ஏன் அது அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா, கவிதைங்கிறது நமக்கு வெறுமனே ஒரு துறையாக கிடையாது, அது நமக்கு ஒரு அறிதலாக இருக்குது, நம்முடைய ஒரு நோயிங் மெத்தடாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி யோசிப்போம், எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஒன்று கற்பனை செய்வோம் அல்லது தர்க்கம் செய்வோம். உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை அல்லது புரிஞ்சுக்க முயற்சி செய்கிற ஒரு விஷயத்தை இந்த 2 ஃபார்மில் தான் யோசிக்க முடியும் இல்லையா? ஒன்று, ஒரு விஷயத்தை பற்றி இது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையை பற்றி நம்ம கற்பனை பண்ணுவோம், அந்த விஷயத்தை பற்றி நம்ம கற்பனை பண்ணுவோம். இல்லாட்டி அந்த வார்த்தையை பற்றி நம்ம தர்க்கம் பண்ணுவோம், இது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக யோசிப்போம் அந்த விஷயத்தை பற்றி. இந்த 2 ஃபார்மில் நீங்கள் தர்க்கமாக யோசிக்கிறோம்ல, இந்த தர்க்கமாக யோசிக்கிற ஃபார்முங்கிறது வேறு எதுவும் இல்லை. தர்க்கமாக யோசிக்கிறதுங்கிறது பிலாசபி, தர்க்கமாக யோசிக்குங்கிறது சயின்ஸ், தர்க்கமாக யோசிக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞானம், அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே. இதில் கற்பனையாக நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான் ஆர்ட். இதுதான் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அப்போ ஆர்ட்டுங்கிறது ரொம்ப பேசிக்காகவே மனித மனதனுடைய அறிதல் முறைகளில் ஒன்று. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற போதே எதுவாக புரிந்து கொள்கிறோமோ அதுதான் கலை, அல்லது அதனோட பண்புகளில் ஒன்று கலை. ஒரு விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், தர்க்கமாக புரிஞ்சுக்கிறோம், இல்லாட்டி கலையாக புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஆர்ட்டுங்கிறது அங்கே இருக்குது. நீங்கள் இந்த உயரத்துக்கு போக முடியும் பொயட்ரினால். பொயட்ரி ஒரு சாதாரணமாக ஒரு சொல் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கே நிறையா பேசிக்கணும் இல்லையா? தொடக்கத்தில் சில கவிதைகள்லாம் எல்லாருமே தொடக்க காலத்தில் நிறையா நகைச்சுவையான கவிதைகள்லாம் எழுதியிருப்போம். சின்ன வயசில் அது மொழியினுடைய பரிச்சயத்துக்காக எழுதுறது. அங்கு இருந்து இந்த இடத்துக்கு நகர்ந்து வரணும். இது
நீங்கள் பொயட்டிக்ஸ்குள்ளே நிகழ வேண்டிய நிகழ்த்த வேண்டிய பயணம். நீங்கள் வரி வடிவத்துக்குள்ள பயணத்தை நிகழ்த்தினீங்க அப்படின்னா வரி வடிவத்தில் தனிப்பாடல் எழுதுவீங்க. தனிப்பாடல் எழுதின பிறகு அதனுடைய உச்சமாக காவியத்தை எழுதுவீங்க அல்லது காப்பியத்தை எழுதுவீங்க. இன்றைய தேதியில் சொன்னால் நாவல் எழுதுவீங்க. காவியம் அல்லது காப்பியம் அப்படிங்கிறதனுடைய நவீன வடிவம் தான் நாவல். அப்படி ஒரு தியரி இருக்குது. அது மட்டுமே இல்லை, அப்படி ஒரு தியரி இருக்குது. அப்போது தனிப்பாடல் அப்படிங்கிறது ஒரு சின்ன கவிதை, குறுங்கவிதை. ஒரு நாவல் அப்படிங்கிறது அல்லது ஒரு காவியம்ங்கிறது ஒரு நீண்ட கவிதை, அடிவரை பெரிதாக இருக்கக்கூடிய, எண்ணிக்கை பெரிதாக இருக்கக்கூடிய பெரிய இது வரி வடிவத்தில். இது வரி வடிவத்தில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளடக்கத்துக்குள்ள சாதாரண மொழி விளையாட்டுகளில் இருந்து கொண்டிருக்கிறது கவிதையினுடைய தொடக்க நிலை. அது பேசிக் லெவல். இங்கே பேசுகிறப்போ வானம்பாடிகள் காலாவதி ஆகிட்டாங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, யவனிக்கா சொன்னார்ல. அதுக்கு காரணம் அவர்கள் பெரும்பாலும் மொழி விளையாட்டுகளை நம்பி இருந்தது. கவியரங்க கவிதைகள் செவியால் நுகரப்படுகிற கனிகள்பாங்க, செவி நுகர் கனிகள்பாங்க. காதுக்கு இனிமையாக இருக்கணும் அது கேட்குறப்போ அப்படிம்பாங்க. அது காதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்ட உடனே புரியணும், கேட்ட உடனே அவங்கள வந்து இது பண்ண குதூகலம் அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து எழுத போகப்போ அது 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 அதனுடைய ஒரு அவுட்டர் லேயருக்குள்ளே தான் அதனால் ஆப்ரேட் ஆக முடியும். மௌன வாசிப்புக்குரிய கவிதைகள் இதற்கு நேர் எதிர்தளத்தில் இயங்கக்கூடியவை. அது செவிநுகர் கனிகள் அல்ல, கேட்டவுடனே புரியவே புரியாது. அதை மௌனமாக தான் படிக்கணும். ஆனால் அதனோட அர்த்தம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகும். நீங்கள் கவிதையை அதனுடைய உண்மையான சவால்களோடு எதிர்கொள்ள முயற்சி செய்கிற போது அது மௌன வாசிப்புக்குரிய கவிதைகளால் மட்டும்தான் முடியும். மௌன வாசிப்புக்குரிய கவிதைகளால் மட்டும்தான் இந்த தத்துவ இடத்துக்குள்ளே நிகழ முடியும், தத்துவார்த்த களத்துக்குள்ளே நிகழ முடியும். கவிதை அப்படிங்கிறது ஒரு சாதாரண மொழி விளையாட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து அது வந்து உச்சபட்சமாக நிகழ சாத்தியமான மனித அறிவனுடைய மனித அறிதல் முறையினுடைய உச்சபட்சமான தத்துவார்த்தமான புரிதல், உச்சபட்சமான தத்துவார்த்தமான நிலைப்பாடு. இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கவிதைக்குள்ளே நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண முடியும்னா மௌன வாசிப்புக்குரிய கவிதைகளை தான் நிகழ்த்த முடியும். அப்படியாக கவிதை அப்படிங்கிறது வந்து இந்த எல்லையிலிருந்து வரி வடிவத்தில் தனிப்பாடல்களிலிருந்து வரி வடிவத்தில் ஒரு நாவல் வரைக்கும் இருப்பதை போல கவிதைங்கிறது உள்ளடக்கத்தில் இந்த கவித்துவம் சாதாரண மொழி விளையாட்டு அப்படிங்கிற கவித்துவத்துக்குள்ளேருந்து ஆரம்பித்து உச்சபட்சமாக அதனுடைய தத்துவார்த்த கவிதை அப்படிங்கிற இடம் வரைக்கும் நகர்ந்து போக முடியும். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே வர்றதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு பாயிண்ட்னுடைய சேலஞ்சு. கவிதை யார் வேணாலும் எழுத துவங்கலாம். ரொம்ப சீக்கிரமே நான்லாம் கண்டுபிடிச்சேன் கவிஞர் கிடையாது, நிறைய ரைட்டர்ஸ் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். நிறைய எழுத்தாளர்கள் அதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டேன் நான், என்னால் ஒரு கவிஞனாக முடியாது அப்படிங்கிறத அப்படிம்பாங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இது சொன்னவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். இப்போ ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு லெஜண்ட் சொல்கிறப்ப எனக்கு பயம் வருது. இது ஒரு சின்ன பையன் சொன்னான்னா சரி அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவேன். இப்போ ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு லெஜண்ட் வந்து நான் ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டேன் நான் கவிஞன் கிடையாதுன்னு, கவிதை எழுதுறதை நிறுத்திட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறப்போ நான் அவர் முன்னாடி போய் என்ன கவிஞன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அப்போ இந்த ஆள் எதை பார்த்து பயந்தார்? அப்போ நான் எதை பார்க்காம இருக்கிறேன், பயப்படாமல் தைரியமாக எழுதிட்டு இருக்கிறேன்? இது எனக்கு அந்த குழப்பம் வந்துடுச்சு. அது லாங்குவேஜுக்குள்ளே நீங்கள் அதனுடைய அந்த பொய்டிக்ஸை நெருங்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக பண்ண முடியும், எவ்வளோ கீனாக பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் அந்த இடத்த பார்த்து அவர் பயந்துருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒரு பெரிய வேலை. அந்த இடத்துல தான் வந்து நம்முடைய பழைய கவிகளுக்கு, அது கம்பனாகட்டும், இளங்கோடிகளாகட்டும், வள்ளுவனாகட்டும், அல்லது தமிழ் இல்லாட்டி நீங்கள் பிற மொழிகள் எடுத்துட்டிங்கன்னா கூட அது தாந்தேவாக இருக்கலாம், அல்லது அது வந்து ஹோமராக இருக்கலாம். அவங்களையெல்லாம் எங்கே நம்ம வந்து விரட்சி அடைகிறோம்னா மொழியினுடைய அந்த விளையாட்டுகள் வழியாகவே கவித்துவத்தோட உச்சத்துக்குள்ள நுழைவாங்க. அவங்க ஒரு 4 செங்கல்லாம் அடிக்கடி பெரிய காவியத்தை கட்டி கேட்டுவாங்க. கம்பராமாயணங்கிறது அதுதானே, ஒரு 4 வரி கவிதை, அப்படி ஒரு 2 செங்கல் எடுத்து வச்சு ஒரு பெரிய கோட்டையை கட்டுற மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு காவியத்தை அவங்களால் அதை நிகழ்த்தி காட்ட முடியும். அந்த திறன் எனக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயகாந்தன் வந்து நான் எழுதுவது கவிதை கிடையாதுன்னு சொல்கிறதனுடைய பொருள் அதுதான்.
என்னால் கம்பனை போல் கவிதை எழுத முடியாது, என்னால் இளங்கோடிகளைப் போல் எழுத முடியாது, என்னால் அந்த சென்ஸில் தான் அவங்க அதை சொல்ல வந்தாங்க, என்னால் கவிதை எழுத முடியாது. ஆனால் நாம் கவிதை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு வேறையாக இருக்குது. இன்றைக்கி கவிதை அப்படிங்கிறது எல்லாமே ஓவராலாக வேறு தான். அந்த இடம் எவ்வளவு தீவிரமானது அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ஒரு விவாதத்துக்குரியது, அல்லது நாம் வந்து அது அவ்வளவு இதாக வச்சுக்க வேண்டியதில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 100 வகையான கவிதை எழுதுதல் முறை இன்றைக்கி வந்துருச்சு. நான் ஒரு நம்பருக்காக சொல்கிறேன். ஒரு நூற்றுக்கணக்கான கவிதை எழுதுகிற முறை, நூற்றுக்கணக்கான கவிதை வாசிக்கிற முறை, நூற்றுக்கணக்கான கவிதையினுடைய நோக்கங்கள். நீங்கள் நம்ம பழங்காலத்தில் தமிழில் ஒரு காலகட்டத்திலையும் கவிதைக்கு ஒரு நோக்கம் இருந்துருக்குது. சங்க காலத்தில் கவிதையினுடைய நோக்கம் வேறு, அல்லது தமிழினுடைய நோக்கம் வேறு. சங்கம் மறுவன பிறகு வந்த காப்பிய காலத்தில் அதனோட நோக்கங்கிறது வேறு, அதன் பிறகு வந்த பக்தி காலத்தில் அதனோட நோக்கங்கிறது வேறு, அதன் பிறகு வந்த சிற்றிலக்கிய காலங்கள், அல்லது அதன் பிறகு வந்த பல்சுவைப்பாளர்களுடைய காலங்கள், ஒரு காலகட்டத்திலையும் தமிழ் அல்லது தமிழ் கவிதை அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்து கொண்டிருந்தது. நண்பர்களே, நம்முடைய காலத்தில் இது ஒரு டிஜிட்டல் எரா, நம்ம சொன்னோம் இல்லையா, டிஜிட்டல் ஏஜ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிஜிட்டல் ஏஜில் கவிதையுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பதில் இருக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் எழுத வந்திருக்கிறோம். மிக நிச்சயமாக அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆயிரக்கணக்கான குரல்கள் பதிவாகுது. சொல்லப்போனால் இன்னுமே கூட நம்ம சமூகத்தில் எல்லா சமூகத்துக்கும் கவிதை போய் சேரவே இல்லை. நாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி அறிவை கொடுக்க துவங்குவர்களாக இருக்கிறோம். இப்போ தான் கல்வியை அனுமதிக்கிறோம். எல்லா சமூகங்களுக்கும் கல்வி அப்படிங்கிறதையே நாம் இந்த 2-3 தலைமுறைகளாக தான் அனுமதிக்கிறோம். அப்போ இந்த 2-3 தலைமுறைகள் தான் கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள என்ட்ராகிறாங்க. இந்த 2-3 தலைமுறைகளாகத்தான் வேறு வேறு சமூகங்கள்லிருந்து, வேறு வேறு வாழ்வியலிருந்து, வேறு வேறு சமூக வாழ்வியல் களங்கள்லிருந்து, வேறு வேறு புலங்கு தளங்கள்லிருந்து, வாழ்வியல் அனுபவங்கள்லேருந்து கவிதைகள் உள்ளுக்குள்ளே வருது. அதெல்லாம் முதல்ல பதிவாகுது. இன்றைக்கி ஒரு பழங்குடி பற்றின ஒரு கவிதை இன்றைக்கி எழுதப்படுது. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இவங்களுடைய கவிதைகளை பற்றின கவிதைகள், பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிற கவிதைகள் தமிழில் இன்றைக்கி பதியப்படுது. தமிழ் இன்றைக்கி முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச அந்த சமூகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கவிதை எழுதியிருக்கும். கடைசியாக 2000 வருடங்களுக்கு பிறகு அவங்ககிட்ட இருந்து மொழியும் அவங்ககிட்ட இருந்து எழுத்தாணையும் பிடுங்கின பிறகு 2000 வருடமாக அந்த சமூகம் எழுதவே இல்லை. இப்போ எழுதுது. இப்போ தான் அவங்க நம்ம பேனாவும் இதுவுமே கொடுத்துருக்குறோம், நீ எழுது அப்படின்னு. ஆனால் இதுக்குள்ளே அவசரமாக நம்ம இன்னொரு நெருக்கடிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த குளோபலைசேஷன் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த பொருளாதார நெருக்கடி, ஆர்ட் ஃபார்மை வந்து ஒரு பக்கம் முதலாளிகள் தூக்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி லிட்ரேச்சர் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா முதலாளிகள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அது வந்து ஒன்றுமில்லாதவர்கள் கையில் எதுவுமே இல்லை, லிட்ரேச்சரே இல்லை. ஆர்ட் ஃபார்மே அவங்ககிட்ட தான் இருக்குது. முதல்ல அதை நம்ம அதை வாங்கணும். அப்புறம் தமிழ் மாதிரியான ஒரு மொழிக்கு நான் முன்னாடி கேட்ட கேள்வி தான், வள்ளுவன் தன்னை உலகினை கிழித்து வான்புகழ் கண்ட தமிழ்நாடுனா நம்ம அழித்தோம், எவன் வாங்கிக்கிட்டாங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல. நம்ம கொடுத்தோம், யார் ஏன் வாங்கலை அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன் வாங்கலை? என்கிட்ட ஒரு நண்பர் எப்பவுமே கேட்பார், நான் பேசலாமா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், தமிழில் இத்தனை மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்கல்ல, தமிழுக்கு இத்தனை கொண்டு வராங்கல்ல, மொழிபெயர்த்து இவ்வளோ விஷயங்களை கொண்டு வராங்கல்ல, ஏன் வந்து தமிழ்லேருந்து எதுவுமே அங்கே போக மாட்டேங்குது? இங்கே எழுதக்கூடிய நம்முடைய கவிஞர்கள், யவனிகா ஸ்ரீராமோட கவிதைகள், இங்கே எழுதக்கூடிய தேவதேவனுடைய கவிதைகள், இங்கே எழுதக்கூடிய தமிழினுடைய மிக முதன்மையான முக்கியமான கவிஞர்களோட கவிதைகள் ஏன் அந்நிய மொழிக்கு போக மாட்டேங்குது? ஏன் அந்நிய மொழிகளில் நம்மளோட கவிதைகள் மொழிபெயர்க்கப்படுறதில்லை, வாசிக்கிறதில்லை? அவர்கள் நம்ம கவிதையை வாசிக்காத போது நம்ம ஏன் அவங்க கவிதையை படிக்கணும்? நம்மளும் படிக்க வேண்டாம். நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிஸ்டர் லாவ் ஹாலு கவிதையை படிச்சிங்களா தோழர் அப்படின்னெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. நான் எதுக்குங்க மிஸ்டர் லாவ் ஹாலுக்கு படிக்கணும்?
மிசலாவ் ஹாலுக்கு வந்து எங்கள் தேவதேவனோட கவிதை படிச்சிருக்காரா? படிச்சது இல்லை. இப்போ நான் மட்டும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு தோழர் கேட்டார். ரொம்ப நியாயமான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வியும் கூடாது. ஆனால் இதுக்கான பதில் எளிமையானது கிடையாது. பதில் அல்லது அந்த பதிலை வென்றெடுக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. நம்மக்கிட்ட கவிதையை எல்லா எஸ்டேட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஆட்கள் இல்லை. அது ஒரு மிக முதன்மையான ஒரு குறை. சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ஆசபூர்ணா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஆசபூர்ணா தேவிக்கு வந்து நோபல் பரிசு வாங்கிறதுக்காக வந்து கடுமையான பரிந்துரைகள் நிகழ்ந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி. கடுமையான பரிந்துரைகள், கடுமையான போட்டு ஆசபூர்ணா தேவி கிட்டத்தட்ட வாங்கிடுவாங்கன்னு மாதிரி கூட ஒரு டாக் இருந்துட்டு இருந்தது. ஆசபூர்ணா தேவியால் வாங்க முடியல, விரைவில் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அது நிகழ்ந்தது அப்படின்னா, ஆசபூர்ணா தேவியோட பெயரை நோபல் கமிட்டிக்கு சொன்னது யார்? ஆசபூர்ணா தேவியோட பெயரை அங்கே சொன்னது காயத்ரி ஸ்பீவக் அப்படின்னு ஒரு சிந்தனையாளர். காயத்ரி ஸ்பீவக் யார் அப்படின்னா, கரீதாவோட புத்தகத்தை முதலாக பிரெஞ்சிலிருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பேராசிரியர். லாக் டெரிடா அப்படின்னு ஒரு பின்னவீனத்துவ சிந்தனையாளர் ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறார். ஒரு மிக முக்கியமான தத்துவ நூல், ஒரு மிக முக்கியமான மொழியியல் நூல், மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளர். அந்த புத்தகத்தை முதலாக ஐரோப்பிய சமூகம் ஆங்கிலத்தின் வழியாக படித்து தான் உலகம் முழுக்க அதை எடுத்துகிட்டு போச்சு. அப்படி ஆங்கிலத்துக்குள்ள எடுத்துகிட்டு போகிறதுக்கு முதன்மையான காரணமாக இருந்தவர் காயத்ரி ஸ்பீவக். அந்த காயத்ரி ஸ்பீவக் ஒரு பெங்காலி. வெஸ்ட் பெங்காலில் அவருடைய பூர்வீகம். அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த புத்தகம் பெரிய புகழ் பெறுது. இவங்களும் காயத்ரி ஸ்பீவக்கும் மகத்தான புகழ் அடைகிறாங்க. இந்த காயத்ரி ஸ்பீவக் அவங்களுடைய ஆசபூர்ணா தேவியோட புத்தகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படி சொல்லி எழுதுகிறாங்க. நம்மகிட்ட காயத்ரி ஸ்பீவக் மாதிரி யார் இருக்கிறா? நம்முடைய எழுத்தாளர் தேவதாவனை சொல்வதற்கு, யவனிகா ஸ்ரீராமை சொல்வதற்கு யார் இருக்கிறா? ஒரு சர்வதேச ஆளுமை அல்லது சுந்தர் பிச்சை போன்ற ஒருத்தர். அவருக்கு தேவதாவனை தெரியுமா? ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் தெரியல? சுந்தர் பிச்சை போன்ற ஒருத்தர் சொன்னார்னா உலகம் சமூகம் கவனிக்குமா, கவனிக்காதா? ஆனால் ஏன் சுந்தர் பிச்சை போன்ற ஒருத்தருக்கு கவிதையின் மீது ஆர்வம் இல்லை? இதெல்லாம் ஒரு கேள்விதான் இல்லையா? நீங்கள் ஏதோ வீம்புக்கு பேசணுமேன்ட்டு பேசலான்டா இதை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படித்தான் தெரியுதா? இல்லை இல்லை, நம்மகிட்ட இதுக்கான இதுவே கிடையாதுன்ற, வெஹிக்கிள்ஸே கிடையாதுன்ற. நம்முடைய துயரங்கள், நாம் இந்த விஷயத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இது எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட இதே கிடையாது. நான் சிங்கப்பூரும் துபாயும் போயிருந்தபோது அங்கிருந்த மிகப்பெரிய பெரிய 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 கட்டடங்களை எல்லாம் பார்த்தேன். மகத்தான கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள். அந்த கட்டடங்கள்லாம் பார்த்துட்டு நான் அங்கிருந்த நண்பர்கள்கிட்ட கேட்டேன், இந்த இந்த கட்டடம் வந்து கோத்திக் ஸ்டைலில் இருக்குது, இந்த கட்டடம் வந்து இவரோட ஸ்டைல் இருக்குது, வான்கோவனுடைய டச்சஸ் இருக்குது இந்த 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 ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்போ நான் இந்த கட்டடங்கள்லாம் யார் கட்டினாங்க அப்படின்னு, இந்த கட்டடங்கள்லாம் யார் கட்டினாங்கன்னா, இந்த கட்டடத்தை கட்டினவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அல்லது பாகிஸ்தானியர்கள். தமிழர்களும் இருப்பாங்க அதில். நம்மால் கட்டினானா என்ன பண்ணியிருப்பான்? கல்லு மண்ணையும் தூக்கிட்டு போய் அங்கே வச்சு பூசியிருப்பான். ஆனால் இந்த கட்டடத்துக்கு மேப் போட்ட என்ஜினியர் யார்? ஒரு ஐரோப்பியன். அந்த ஐரோப்பியன் யார்? அவன் ஒரு கட்டடம் அங்கே வான்கோவோட ஸ்டைலில் இருக்குது அப்படின்னா, அவன் என்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு, அவன் பொறியியல் படித்து முடிச்சுட்டு, வான்கோவுக்கு ஒரு சேர் இருக்குது நெதர்லாண்டு யூனிவர்சிட்டியில். அந்த சேர் வான்கோ உட்கார்ந்த சேர் அல்ல, ஆனால் வான்கோ காலத்தில் உருவாக்கப்பட்ட சேர். வான்கோ எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாரோ அந்த நூற்றாண்டில் அந்த சேர் உருவாக்கப்படுது. அந்த சேரில் அவன் உட்கார்ந்து அவன் வான்கோ கூட பழகின ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல பேராசிரியர் உட்கார வைக்கிறான்.
அவன் வான்கோவனுடைய தாட் எப்படி இருக்கும், ஐடியாஸ் எப்படி இருக்கும், திங்கிங்ஸ் எப்படி இருக்கும், ஒர்க் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவனோட மைண்ட் எப்படி, இதெல்லாம் அவன் சொல்லிக் கொடுக்குறான் அவனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. தலைமுறை தலைமுறையாக வான்கோவை சாகாமல் உயிரோடு வைத்திருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக அந்த ஸ்கூலில் போய் உட்காந்து படிச்சுட்டு வர ஒருத்தன் டைரெக்டாக வான்கோவர்கிட்ட போய் படித்த மாதிரி தான். அவன் அதை போய் படிச்சுட்டு வரான். அவள் அதை படிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் துபாயில் இருக்கிறவனோ சிங்கப்பூரில் இருக்கிறவனோ எனக்கு வந்து ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு மேப் போட்டு கொடு அப்படின்னா அவன் வான்கோ ஸ்டைலில் போட்டு கொடுப்பான். அந்த மேப் போடுறது வேறு யாரும் இல்லை, வான்கோ தான். ஏன்னா அந்த அறிவு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுகிறது. அதுக்கு தான் அந்த சார்ஜ். ஆனால் நம்ம சமூகத்துக்கு நம்மகிட்ட இருக்க கலை மீதோ நம்மகிட்ட இருக்க கலைஞர்கள் மீதோ எந்த மரியாதையும் இல்லை. எப்படி இருக்கும் அப்புறம் அது? கவிஞரோட புத்தகத்தை கவிஞர்களே படிக்காத சூழ்நிலை. அதுதான் நான் முதலே சொன்னேன். அது கவிஞரோட புத்தகத்தை கவிஞர்கள் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குமில்ல. ஒம்புக்கு ஒருத்தர் கேட்டார்ல, நான் எதுக்கு மிஸ்ரலா ஹால்ஃபு படிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு மனநிலை தான். நண்பர்களே, இதுதான் கவிதை முன்னாடி இருக்கக்கூடிய உண்மையான சவால். நாம் கவிதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். முதல்ல மக்களுக்கு கவிதைனா என்னென்னு எஜுகேட் பண்ணணும். தமிழ் சமூகத்துக்கு ஆர்ட் ஃபார்ம்னா என்னங்கிறத நம்ம போதிக்கணும். ஆர்ட் ஃபார்மினுடைய இம்பார்ட்டண்ட் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஆர்ட் ஃபார்ம் எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஒரு டாக்டர் நினைக்கிறாரு நமக்கு வந்து கவிதை தேவையில்லை அப்படின்னு. ஒரு என்ஜினியர் நினைக்கிறாரு நமக்கு கவிதை தேவையில்லைன்னு. அல்லது ஒரு வேறு வேறு துறை சார்ந்தவர்கள் நான் ஏன் இலக்கியம் படிக்கணும், இலக்கியம் படிக்காமலே என்னால் வாழ முடியாதா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கான அறம் அல்லது எதை இந்த சமூகத்துக்கான நீதி அல்லது அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கான ஒழுங்கு அல்லது எது இந்த சமூகத்துக்கான ஒழுங்கின்மை அல்லது எது இந்த சமூகத்துக்கான வரையறை என்றெல்லாம் கருதி கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர்கள் கவிஞர்கள், அவற்றையெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர்கள் இலக்கியவாதிகள், அவற்றையெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர்கள் சிந்தனைவாதிகள். அதிலிருந்து தான் அவங்க அதை யோசிக்கிறாங்க. அதன் மேலே நின்று தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் நம்முடைய மண்டை ஓட்டின் மீது நின்று பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞனின் மண்டையோட்டின் மீது நின்று கொண்டு நான் கேட்கிறேன், நான் ஏன் கவிதையை வாசிக்க வேண்டும் என்று. எவ்வளோ பெரிய ஹம்பக்! எப்படி கேட்க முடியும்? ஒரு தெரியல. இப்போ நம்ம 2000 வருஷமாக நம்மக்கிட்ட வந்து ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜேஸ்வரம் மாதிரியான ஒரு கோயில் கட்டின பண்பாடு, 2000 வருடங்களுக்கு முன்னாடியே மகத்தான சிந்தனைகளை எல்லாம் சொன்ன ஒரு பண்பாடு, 1000 வருடங்களாக கலையை தத்துவத்தை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸே நமக்கு இன்றைக்கி இருக்கிற சமூகத்துக்கு தெரியல. வெறும் பிழைப்புவாத சமூகமாக இருக்குது, வெறும் பிழைத்தல்வாத சமூகமாக இருக்குது. பொழைச்சா போதும், சாப்பிட்டா போதும். யார் கெட்டிக்காரன்னா எவன் நல்லா சம்பாதிக்கிறானோ அவன் கெட்டிக்காரன். எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா சம்பாதிச்சா நிறையா என்ன பண்ணிக்க முடியும், அரிசி மூட்டை வாங்கி வச்சுக்க முடியும் அப்படி நம்புது நம்ம சமூகம். அரிசி மூட்டை போதும்னு நினைக்குது. ஓவியத்தை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? வீட்டில் ஓவியத்துக்கு என்ன மதிப்பு? அரிசி மூட்டை இருந்தால் போதும்னு நினைக்குது. நண்பர்களே, இது உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வம் என்று நீங்கள் நம்புகிற எதுவும் வைரமும் அல்ல, தங்கமும் அல்ல, வேறு எதுவும் அல்ல. கலைப்பொருட்கள், ஆர்ட், ஓவியங்கள். அந்த சில ஓவியங்களுடைய விலை அவ்வளவு பெருசு. நாம் கற்பனை கூட செய்ய முடியாத 15 லட்சம் கோடி டாலர், 15 லட்சம் கோடி டாலர். இந்த தொகை உங்களால் கற்பனையே பண்ண முடியாது. இது ஒரு ஓவியத்தினோட விலை, இது ஒரு ஓவியத்தினோட விலை. இப்போ இந்த ஓவியத்தை ஒரு செல்வந்தர் ஏன் வாங்கி வச்சுக்கிறாரு? ஃப்யூச்சரில் இதனோட மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். ஃப்யூச்சரில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தினோட மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால்
ஒரு ஓவியத்தினோட மதிப்பு, ஒரு கலைப்பொருளினோட மதிப்பு, ஒரு கலையினுடைய மதிப்பு ஏறிட்டே போகும். அது ஒரு செல்வந்தருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு ஐரோப்பிய செல்வந்தருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம செல்வந்தர்களுக்கும் தெரியும், நாம் போய் ஐரோப்பிய ஓவியங்களை தான் வாங்குவோம், இங்கே இருக்க ஓவியங்கள் எதையும் வாங்க மாட்டோம். நண்பர்களை, எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த அறிவீனம், முதல்ல தமிழ் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவீனம், அல்லது நம்ம கலைஞர்கள்கிட்டயே நிறைய இது பற்றின அறியாமை இருக்குது. இதை முதல்ல நாம் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத பேசணும். கவிதையை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, கவிதையை எப்படி ஒரு நீங்கள் நம்ம சங்க காலம் மாதிரி இன்றைக்கும் நிறைய கவிஞர்கள் எழுதிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சங்க காலத்தில் கவிதை மீது இருந்த மரியாதை அல்லது அபிமானம், அல்லது சங்க காலத்தில் கவிதையை பற்றி சங்ககால சமூகத்துக்கு இருந்த புரிதல் இன்றைக்கி தமிழ் சமூகத்துக்கு அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கவிஞர்கள் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கவிஞர்கள். நான் பெயர் சொல்ல விரும்பலை. அது யாராக இருந்தாலும் நீங்கள் கவிஞரை சொன்னால் கவிஞரான்னு கேட்டுப்பாங்க. அது அது மாதிரியான ஒரு சமூகமாக இருக்குது. ஆனால் இது மாறணும்னு நினைக்கிறேன் நான், நிச்சயமாக. அதுக்காகத்தான் நான் இதை பேச ஆரம்பித்தேன். உண்மையாக நான் எங்கேயோ பேச ஆரம்பித்தேன், எங்கேயோ வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய செய்தியாக நான் சொல்ல விரும்புவது அதுதான். கொஞ்சம் நம்ம ரொம்ப காலம் நம்ம சாப்பாட்டு பிரச்சனையை பற்றி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உண்மையான இந்த சமூகத்தினுடைய அறிவு நிலைங்கிறது என்ன, உண்மையான இந்த சமூகத்தினுடைய கலை மதிப்புங்கிறது என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமூகமாக நாம் மாறணும். அதை புரிய வைக்க வேண்டிய கடமை கவிஞர்களாக நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.